கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளம் சிட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோட்டானிக்கரைங்கிற சிற்றூரில் இந்த பகவதி அம்மன் டெம்பிள் இருக்குது. இந்த கோவில் சபரிமலை மாதிரி மிகவும் புகழ்பெற்ற கோவில்னு சொல்கிறாங்க. பகவதி அம்மன் கோவிலுக்கு தினமும் நிறைய பக்தர்கள் வராங்க. இந்த டெம்பிளில் யானை இருந்தது. அம்மன் கோவிலில் வெடி வழிபாடுன்னு ஒன்று இருந்தது. இந்த கோவிலுக்கு யாராவது வெடி வெடிக்கணும்னு வேண்டுதல் இருந்தால் இங்கே அதை நிறைவேற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹில் பேலஸ் மியூசியம் போனோம். இது பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, சிறியவர்களுக்கு 10 ரூபா, மொபைல் கேமராவுக்கு 30 ரூபா, கார் பார்க்கிங்க்கு 30 ரூபா வாங்குகிறாங்க. இது கொச்சின் மகாராஜா வாழ்ந்த அரண்மனை. இப்போ இதை மியூசியமாக மாற்றிட்டாங்க. இந்த மியூசியம் 54 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. 49 கட்டிடங்கள் இருக்குது. இங்கே மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் நிறையவே இருக்குது. மணிச்சித்திரத்தாள் மலையாளம் மூவி, ரஜினியோட சந்திரமுகி மூவிலாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த மியூசியமில் மகாராஜா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் மெரைன் டிரைவ்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போட்டில் போகும்போது என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம், ஃபோர்ட் கொச்சியிலேருந்து அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத செப்ரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்து நாங்கள் கொச்சின் சிட்டியில் இருக்க லூலு மாலுக்கு போனோம். லூலு மால் என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இந்த மாலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நாங்கள் போயிருந்த அன்னைக்கு செம க்ரௌடு. ஆசியாலேயே மிகப்பெரிய மாலில் இந்த லூலு மாலும் ஒன்று. இங்கே 250க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட பிராண்ட் ஷோரூம் இருக்குது. லூலு மால் ரொம்ப பெருசு. மற்ற மால்ஸை விட இந்த மால் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாலில். லூலு மாலில் நிறைய கேம்ஸ் விளையாண்டு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் செராய் பீச் போனோம். கொச்சின் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அமைதியான அழகான வித்தியாசமான பீச்சு தான் செராய் பீச். இந்த செராய் பீச்சில் கடலில் குளிக்கவும் அனுமதிக்கிறாங்க. அலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் இந்த பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.